வணக்கம். இந்த வீடியோவில் 1/5/2026 சற்று முன் 5% அகவிலைப்படி உயர்வு அரசு ஊழியர்களுக்கு வழங்க உத்தரவு சார்ந்து குட் நியூஸ் குறித்து தகவல்கள் கிடைத்திருக்கிறது. இது சார்ந்து முழு விவரத்தையும் பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு முக்கியமான நிதி நிவாரணமாக மாநில முதலமைச்சர் 5% அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணம் DADR உயர்வை அறிவித்துள்ளார். இந்த உயர்வு மூலம் அகவிலைப்படி 36%லிருந்து 41% அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த அதிகரிக்கப்பட்ட அகவிலைப்படி உயர்வு 2026 ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வரும். இந்த அறிவிப்பு மாநில நிதியமைச்சர் பிரணஜித் சிங் ராய் தனது பட்ஜெட் உரையை முடித்ததும் வெளியிடப்பட்டது. இந்த தீர்மானம் மூலம் திரிபுராவில் உள்ள 1,00,000க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் மற்றும் 80,000க்கும் அதிகமான ஓய்வூதியர்கள் நேரடி பலன் பெறுவார்கள். இந்த உயர்வை அமல்படுத்த ஆண்டுக்கு 500 கோடி ரூபாய் கூடுதல் செலவு ஏற்படும் என்று அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து முதலமைச்சர் கூறுகையில், மத்திய அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் அகவிலைப்படி நிலைமை அடைய முயற்சி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தற்போது மத்திய அரசு ஊழியர்கள் 58% அகவிலைப்படியை பெறுகிறார்கள். இது திரிபுரா மாநில அரசு ஊழியர்கள் இன்னும் 17% பின்தங்கியுள்ளனர். இந்த அறிவிப்பை ஊழியர் சங்கங்கள் ஓய்வூதியர்கள் வரவேற்றிருக்கிறார்கள். அதிகரித்து வரக்கூடிய வாழ்க்கை செலவை சமாளிக்க இது முக்கிய அவசியமான நடவடிக்கை என்று அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கு அரசியல் முக்கியத்துவம் இருப்பதாகவும் சிலர் கருதுகிறார்கள். சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களின் ஆதரவை பெறக்கூடிய முயற்சியாக இந்த முடிவு பார்க்கப்படுகிறது. இதற்கு இடையில் 2026-2027 நிதியாண்டுக்கான திரிபுரா பட்ஜெட்டு 34,212 கோடி ரூபாய் தாக்கல் செய்யப்பட்டது. இதில் புதிய வரி விதிப்பு இல்லை. உள்கட்டமைப்பு, டிஜிட்டல் வளர்ச்சி மற்றும் கிராமப்புற வேலைவாய்ப்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. மொத்தத்தில் இந்த அகவிலைப்படி உயர்வு பணவீக்க அழுத்தத்தில் இருக்கும் அரசு ஊழியர்களுக்கு ஓரளவு நிதி நிவாரணமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.